உரிய அருமைகள் மக்கள், அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 28வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் தாயுடைய கருவறையில் இருந்து வெளியாகின்ற பொழுது எப்படி வெளியாக்கினான் என்றால், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, இறைவனுடைய சொல்லுக்கு முழுக்க அடிமணிந்தவர்களாகத்தான் அல்லாஹ் வெளியாக்கினான். ஆனால் தாயுடைய கருவறையில் இருந்து வெளியான பின்னால் எப்படி மாறிக்கொள்கிறோம்? மூமின்களாக, முனாஃபிக்குகளாக, முஸ்ரிக்குகளாக மாறிக்கொள்கிறோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், காஃபிர்கள் என்றால் யார்ந்து கேட்டார். பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், காஃபிர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்குற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில் அழகா பதில் சொன்னாங்க. காஃபிர்கள் என்றால் யார் தெரியுமா? எல்லாம் தெரிந்திருக்கும், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான்னு அவங்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாமல் இல்லை, 100க்கு 100 அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அல்லாஹ் ரசூல் அவனால் இறக்கி வைக்கப்பட்டதை பற்றி என்ன செய்வார்கள்? முழுக்க தெரிந்திருப்பார்கள். இருந்தாலும் என்ன செய்வாங்க? அவங்களுடைய உலகத்துடைய சுகம் குறைகின்றது என்பதற்காக என்ன செய்வார்கள்? இல்லை, இறைவன் இல்லை என்று சொல்லுவார்கள். இறை ரசூலை மறுப்பார்கள், வேதத்தை மறுப்பார்கள். என்ன செய்வாங்க? அவர்கள் வேறு ஏதாவது மனிதனால் படைக்கப்பட்ட பொருளை என்ன செய்வார்கள்? இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது தங்களையே இறைவனாக வாழ்ந்திடுவார்கள். அப்படின்னு சொல்கிற பொழுது சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அப்போ இப்படி சுயநலத்துக்காக வாதிடக்கூடியவர்களுடைய கண்கள், இதயம், காதுகளிலே என்ன இருக்காதா? உணர்வு என்பதே இருக்காதா? இப்படி சுயநலத்திற்காக பொய்யை வாதிடக்கூடிய இவர்களுடைய உள்ளம், இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய காதுகளிலே உண்மை என்பது விளங்காதா அப்படின்னு கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறாங்க, நபியே முகம்மதே, அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம், நான் பதில் சொல்கிறேன். நானாக சொல்லலை, அல்லாஹ் சொல்லி வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன். தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய சுகம், உலகத்துடைய சுகம் போயிரும் என்பதற்காக அல்லாஹ் இல்லை, ரசூல் இல்லை, அல்லது நானே இறைவன், அல்லது நான் எதை உருவாக்கி கொண்டேனோ அதே இறைவன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? எல்லாம் தெரிந்து கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். அப்போ அவர்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். வ அலா சம்இஹிம், அவர்களுடைய காதுகளுக்கும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன், அவர்களுடைய பார்வைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சு விடுவான்? திரையிட்டு விடுவான். அப்படின்னு சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்போ உள்ளம் என்பது செயல்படாதா? அவர்களுடைய காதுகளுக்கு கேட்காதா? அவர்களுடைய கண்களுக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்குற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அகப்பார்வை, புறப்பார்வை என்று உண்டு, அகச்செவி, புறச்செவி என்று உண்டு, அகசிந்தனை, புறச்சிந்தனை என்று உண்டு. அவர்களுக்கு வெளிப்படையான சிந்தனை தான் இருக்கும், வெளிப்படையான பார்வை தான் இருக்கும், வெளிப்படையான கேள்விதான் இருக்கும். புறப்பார்வை இருக்காது, புறச்சிந்தனை இருக்காது, புறச்செவி இருக்காது. அவர்கள் யார் போலதான் இந்த உலகத்தில் அல் ஜஹீலு மௌத்தில் அகியா, உலகத்தில் இருந்தும் செத்த பணத்தை போலதான். அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். மூதாதையர்கள் எதை செய்தார்களோ அதையே செய்வார்கள், அதுதான் உண்மை என்று வாதிப்பார்கள். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலகும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு உன்னுடைய கடமை என்ன தெரியுமா? சொல்ல வேண்டியது தான் கடமை. ஒரு வாரத்தில் முடிச்சுக்கிற வேணாம், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஏன்? உன்னுடைய கடமை தீர வேணும். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிறல, செயல்படுறாங்க, செயல்படலை, அது அவர்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்கள், அப்படி வாழ்ந்தவர்களில் ஒருத்தர் தான் ஃபிரௌன். அவர் என்ன சொன்னார்? நான் இறைவன் அப்படின்னு சொல்லலை, நான் இறைவன் சொல்லலை,
இறைவன் இருக்குகிறான்னு சொன்ன அவரு நான் தான் இறைவனிலெல்லாம் பெரிய இறைவன்டாரு. ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய இறைவன். இறைவன் இருக்குகிறான், ஆனால் நான் தான் பெரிய இறைவன், எல்லாமே எனக்கு அடுத்துத்தான் இறைவன். அதைத்தான் அவர் வாதிட்டார். வாதிட்டு இறைவனை ஏற்றுக்கொண்ட மூசாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரையும் என்ன செஞ்சார்? செங்கடலை விரட்டி வந்தார். அன்பிற்குரியவர்களே, இவருடைய வாதத்திலே இருந்து தப்பிப்பதற்காக, இவருடைய செயல்பாட்டில் இருந்து தப்பிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? அந்த ஈஜிப்டை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறி வருகிற பொழுது செங்கடல் நெருங்குகிறது. செங்கடல் நெருங்குவதற்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? ஃபிரௌனுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிச்சு. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் தன்னுடைய படையை தட்டிக்கிட்டு வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் அழிவதை பற்றி பிரச்சனை இல்லை, என் கூட வர்றவங்க அழியிறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உண்மை என்று தெரியாமல் நானும் என் கூட வர்றவர்கள் அழிந்து விட்டால் பின்னால் ஃபிரௌனுக்கு பின்னால் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, இவர்கள் எல்லாம் உன்னுடைய மார்க்கம் பொய்ன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் கேட்டா, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். இந்த செங்கடலில் இருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும், நாங்கள் தப்பிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டான். என் கையில் அசா இருக்குன்றாங்க. அந்த அசாவின் மூலமாக அல்லாஹ் 5 அற்புதத்தை காட்டினான். 5 அற்புதத்தில் இந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், ஏன்னா ஃபலுரிபு தி அசாக்கல் ஹஜர், உன்னுடைய அசாவை கொண்டு என்ன செய்ய, அந்த கடலிலே ஒரு அடி அடி, கடலிலே ஒரு அடி அடி, ஒரு அடி தான் அடித்தாங்க. 12 பாதை பிரிஞ்சிச்சு, 1-2 பிரியலை. செங்கடல் தான் உள்ளே ரொம்ப ஆழமானது. 12 பாதை பிரிந்தது. அல்லாஹ் சொன்னா, உன்னுடைய கூட்டத்தார்களை பூரா கூட்டிக்கிட்டு மேலே ஏறு, நம்மளை ஏற்றுக்கிட்டவங்களை பூரா மேலே ஏறுண்டு அக்கறைக்கு போய் முடிக்குகிற பொழுது ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார், மூசாவுக்கே கடல் வழி கொடுத்துருச்சு, நமக்கு வழி கொடுக்காதா? நான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள், கடவுளே நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். என்ன செய்ய, இறங்கள் மூசாவுடைய கூட்டத்தாரை அழிக்கலாம்னு நடு கடலுக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், ஃபஜ்மாஉல் பஹ்ர, கடலை பார்த்து சொன்னான், நீ ஒன்று சேர்ந்து விடு, நீ ஒன்று சேர்ந்து விடு. அப்படியே ஒன்று சேர்ந்துச்சு, கடல் ஒன்று சேர்ந்துச்சு. எல்லாரும் அழிகின்ற சூழ்நிலையிலே ஃபிரௌன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கத்தினார், மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது அவருடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வரல. அதை சொல்கிறதுக்காக இந்த ஆயத்தை சொல்லி உங்களுக்கு சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வாயில இருந்து மூசா உன்னுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் வார்த்தை வரல. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாயில அந்த வார்த்தை வரவிடாமல் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சேரை அள்ளி அவருடைய வாய்க்குள்ளே திணித்தார்கள். இதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார் யாருக்குமே தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, அவர் தான் மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கிறேன்னு சொல்றாரு, சொல்ல விடாம நீங்க எதுக்கு அவருடைய வாயிலை சேரை திணிக்குகிறீர்கள்? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவன் நரகத்திற்குத்தான் போக வேண்டும், இவன் வாழ்க்கை பூராவுமே அல்லாஹ்வுடைய நியமத்தை மதிக்காதவன், அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுத்தவன், அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்துக் கொண்டு நன்றி செலுத்தாதவன். ஏன்னா இந்த நிலையில வாழக்கூடியவரெல்லாம் நரகத்துக்குத்தான் போக வேண்டும். இவன் வாயில களிமா வரக்கூடாது, இவன் வாயில களிமா வரக்கூடாது. அப்படி அவனுடைய வாயில மூசா உன்னுடைய களிமா உன்னுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றானே, அதற்கு நீங்கள் சமிக்கித்தால், நீங்கள் சரி என்று சொல்லிவிட்டால் அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் ஆகிடும். சரி, பரிகாரமான என்னன்னு கேட்டாங்க. இது அவனுக்கு சக்கராத்து. நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு, துவா ஏற்றுக்கொள்ளப்படும், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இது அவனுக்கு சக்கராத். இந்த சக்கராத்திலே அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகையினால் தான் கடலினுடைய சகதியை அள்ளி திணிக்குகிறேன், அவன் காஃபிராகத்தான் இறந்து போக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யார் சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்கள், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு காது இருக்கும் கேட்க மாட்டான்.
கேட்க முடியாது, கண்ணருக்கும் பார்க்க முடியாது, கல்விருக்கும் சிந்திக்க முடியாது. ஏன்? அதற்கு நாம் முத்திரையிட்டு இருப்போம். வெளியே பார்த்தா கண்ணு தெரிகிற மாதிரி தெரியும், வெளியே பார்த்தா காது கேட்குற மாதிரி தெரியும், வெளியே பார்த்தா அவனுக்கு சிந்தனை இருக்க மாதிரி தெரியும். அவன் உலகத்தில் மௌத்தா போனவன் எப்படியோ அதே மாதிரி தான் அவன். அப்போதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், யா மூசா, அவன் உனக்கு சொன்னது காதில் சரியா விழுந்துச்சா விடுகலையா? அவன் சொன்னது உனக்கு காதில் விழுந்துச்சா விடுகலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு காதில் விழுந்துச்சு. என்ன அறகுறையாக சொன்னான், மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். எத்தனை தடவை சொன்னான்? ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், அல்ல 70 தடவை சொன்னான். ஒரு தடவை 2 தடவை சொல்லல, 70 தடவை சொன்னான். அப்படி இருந்தும் உனக்கு ஏன் இரக்கம் வரவில்லை? மூசாவை பார்த்து அல்லாஹ் கேட்டான், லிமாதா லா தஜீபுர் ரஹம் அலா ஃபிரௌன், ஃபிரௌனின் மீது உனக்கு ஏன் இரக்கம் வரவில்லை மூசா? எதற்காக உனக்கு இரக்கம் வரவில்லை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அவன் செய்த அநியாயம், அட்டுழியம், அக்குறுமம், அதையெல்லாம் சிந்தித்தேன் ஒரு கணம், அவன் வார்த்தையின் காதிலே விழுகலை. அப்போதான் அல்லாஹ் சொன்னான், மூசா, உன்னையும் ஃபிரௌனையும் படைத்தவன் நான் தான், நான் தான். அதே நேரத்தில் மூசா உன்னுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவதற்கு மாறாக, யா அல்லாஹ், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் நம்புகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா அப்படின்னு ஒரு தடவை என்னிட சொல்லியிருந்தானே. ஆனால் ஒரு தடவை என்ன ஃபிரௌன் உன்னுடைய பெயரை சொல்லாமல் என்னை அழைத்திருந்தானே, ஆனால் கடலை ஒன்று சேர்த்திருக்க மாட்டேன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. உன் பேரை சொல்லித்தானே என் பேரை சொன்னான். அப்போ தான் அல்லாஹ் சொன்னான், என் பேரை சொல்லி உன் பேரை எதற்காக சொன்னான் தெரியுமா? அவன் உண்மையாக சொல்லவில்லை, மாறாக கடலிலே இருந்து தப்பிப்பதற்காக சொன்னான். ஆகையினால் தான் கடலுக்குள்ள இன்னகம் ஊரக்கூன், அவனையும் அழித்தேன், அவன் கூட வந்த லட்சக்கணக்கான பேர்களையும் அழித்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அன்பிற்குரியவர்கள், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு வலகும் அதாபும் அலீம், நிரந்தரமான வேதனை அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறதுங்கிறான். ஆகையினால கொடுக்கப்பட்ட குர்ஆனை அனுப்பப்பட்ட நபியை இந்த 2 அறிவிக்கக்கூடிய அல்லாஹ்வை முழுக்க ஏற்றுக்கிட்டு, ஏன்னா நம்ம மாறு செஞ்சோம்னா என்ன நடக்கும்? ஃபிரௌனுக்கு எப்படி லிபரையர் வந்து அள்ளி இந்த சேரை உள்ள திணிச்சாரோ, சக்கராத்துடைய நிலைமையில நமக்கும் அதான் நடக்கும். சக்கராத்துடைய நிலைமையில அதேங்க நமக்கும் நடக்கும். நம்ம எப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், பேருக்கு முஸ்லீம் பேர் வச்சுருப்போம், இஸ்லாமிய நாமம் இருக்கும், ஆனால் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு என்ன நம்மள்கிட்ட இருக்காது. அன்பிற்குரியவர்களே, ஆகையினால அல்லாஹ் ரசூலுடைய கொள்கை கோட்பாடின்படி நடந்தவர்கள் இந்த உலகத்தையும் வென்றார்கள், மறு உலக வாழ்க்கையிலும் வெல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளில் நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு அருள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஸல்லி அலா நபி ஸய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم.